கேரளாவில் ஓணம் கொண்டாட்டம் வழக்கம் போல் இல்லாததால் கோவையில் சாகுபடி செய்யப்பட்ட பூக்கள் உரமாக கொட்டப்பட வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தென்னிலவனிடம் கேட்கலாம். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பாக வடிவேலாம்பாளையம், முகாசிமங்கலம் உள்ளிட்ட 5 கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா மலர் சாகுபடி பிரதான விவசாயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கேரளாவில் கொண்டாடப்படக்கூடிய ஓணம் பண்டிகையின் போது இங்க அதிக வியாபாரம் நடக்கும். அதே போலதான் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கிட்டத்தட்ட 200 ஏக்கர் பரப்பளவில் மலர் சாகுபடிகள் செய்யப்பட்டது. இதுல இந்த இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அந்த வயநாடு நிலச்சரிவு காரணமாக கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படாது என அங்க அறிவித்ததை தொடர்ந்து கேரளாவிலிருந்து வரக்கூடிய வியாபாரிகள் யாரும் வராததால் இங்கு சாகுபடி செய்யப்பட்ட அந்த மலர்கள் அனைத்துமே வீணாகக்கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாள் ஒன்றுக்கு 200 டன் மலர்கள் தொண்டாமுத்தூர் வட்டத்தில் இருந்து மட்டும் வியாபாரத்திற்காக சந்தைக்கு எடுத்து செல்லப்படும். ஆனால் தற்போது எடுத்து செல்லப்படும் அந்த மலர்கள் அனைத்தும் மீண்டும் விவசாய நிலத்திற்கே கொண்டு வரப்பட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த விவசாய தோட்டத்துல உரமாக வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1 கிலோ மலர் ரூபாய் 70 இருந்து 150 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்ட மலர்கள் இந்த ஆண்டு வெறும் 20 ரூபாய்க்கே விற்கப்படுகிறது. அதுவும் நாளை மறுநாள் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய சூழல்ல கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் ஓணம் பண்டிகையை கொண்டாடும் நபர்கள் மட்டுமே இந்த மலர்களை வாங்க இருக்கிறாங்க. இதன் காரணமாக இந்த ஆண்டு மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை சந்தித்ததோடு இதுவரை இல்லாத அளவு சாகுபடி செய்யப்பட்ட மலர்களை மீண்டும் விவசாய நிலத்துல உரமாக போடக்கூடிய ஒரு இந்த அவல நிலையை விவசாயிகள் சந்திச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.